இது வந்து இந்தியாவோட நேட்டிவ் பிரீடு. பழசு வந்து தமிழ்நாட்டில் அலங்குன்னு சொல்லுவாங்க. சோழர்களோட போர்ப்படையில வந்து பயன்படுத்தினது அலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலங்கும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ரகமாக தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவும் அப்புறம் வந்து பாகிஸ்தான் தான். இப்போ நம்மகிட்ட வந்து சார்லிங்க, அவன் தான் நமக்கு மெயின் ஆள். பதிலானா அடுத்தது ஜூமிங்க, அப்புறம் சாரா, அப்புறம் கினி பிரிண்டில் கலர்ல இது பண்ணுதுங்க. இன்னொன்று வந்து அதே மாதிரி ஜூமி மாதிரியே இருப்பான், ஏபி அவ பேரு. இன்னொருத்தன் குக்கும், அவரு 2 வயசு தான். எல்லாமே நல்ல பிளட் லைன்ஸ், தாய் தகப்பான் நல்ல லைன்ஸ் பார்த்து எடுத்து கொண்டு வந்து நம்ம கிட்ட வந்துங்க. இப்ப இந்த சாராம ஜோகி, அது தகப்பம் வந்து பாத்தீங்கன்னா ஜோகின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு 2க்கும் சேர்த்துனதா குட்டி. 12 குட்டியில வந்து பாத்தீங்கன்னா 5 எண்ணெய் கருப்புல இருங்க. அதாவது தாயும் தகப்பம் 2 பேரும் கருப்பு அதே கலர்ல. இன்னொன்று வந்து ஒரு 3-4 வந்து வெள்ளைங்க, ஒரு 3 வந்து செவலை அந்த கலருக்கு பான் கலர்ல. 30 நாள் கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கேன். கொடுக்குறப்ப பப்பி டிபி வேக்சின்ஸ் போட்டு அப்படிதான் கொடுக்குறாங்க. இது ஒரு பிரீடு பார்த்து பழகிட்டு வேற பிரீடை பார்த்தோம்னா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. லவ் பாங்க, ஒரு அஃபெக்ஷன் பாங்க, இல்ல ஒரு இனம் புரியாம பாசம் இது வளர்த்திட்டு அப்படின்னா வேற பிரீடு பிடிக்க மாட்டேங்குது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு மேசிவ் பிரீடு வைக்கணும், நல்லா வளர்த்தோணும். நம்ம கிட்ட வந்து வீட்டுல இருந்துச்சுன்னா இது தனித்துவமா இருக்கணும். பார்த்தா எல்லாருமே பா இப்படியா ஒரு நாய் வச்சுக்கிறீங்களா கண்டிப்பா அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு நாய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த புள்ளிக்குட்டா வந்து ஒரு ஃபேவர் தாங்க.